ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிவி அரிசி குக்கிங் சேனலில் இன்றைக்கி அரிசி மாவு அவரைக்கொட்டையை வச்சு இனிப்பு களி செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி விறகடுப்பில் தாங்க அவரைக்கொட்டை களி செய்ய போகிறோம். விறகடுப்பு பற்ற வச்சுக்கிட்டுங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சுருக்குறேங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சுங்க. நம்ம இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு பாருங்கள், ஒரு அரை கிலோ வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு துடுப்பு எடுத்துக்கலாம். துடுப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ 2 துடுப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கலாங்க. இந்த மாதிரி கிண்டுறதுனால நமக்கு கட்டி உழுவாமல் வரும். நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா அரிசி மாவு வெந்துக்கிச்சுங்க. அது கூட சேர்க்கறதுக்கு நான் அரை கிலோ குண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா உடச்சி வச்சுருக்குறேங்க. அதை சேர்த்துக்கலாம். இது கூடயே நாம் மாவு எவ்வளோ எடுக்கிறோமே அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சுங்க. நான் அவரைக்கொட்டை ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவு கூடயே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சர்க்கரை, அவரைக்கொட்டை, மாவு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்குதுன்னு. இப்போ அவரைக்கொட்டை களி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்புட்டு கீழே இறக்கிக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக துடுப்பை க்ளீன் பண்ணிட்டுங்க நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ குண்டு வெல்லம், அவரைக்கொட்டை சேர்த்த இனிப்பு களி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.